நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நடிகர் வடிவேலுக்கு ஒரு மோசமான பழக்கம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, தன்னுடன் நடித்த எந்த நடிகர் கஷ்டப்பட்டு இறக்குற நிலையில் இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டாராம் வடிவேலு. அதே மாதிரி தன்னோட நடித்த சக நடிகர்களாக இருந்தாலும் சரி, வேறு நடிகர்களாக இருந்தாலும் சரி, யார் இறந்தாலும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு போக மாட்டாராம். உதாரணத்துக்கு விவேக், மயில்சாமி, மனோபாலா, அல்வாவாசு, போண்டாமணி, இவங்க எல்லாருமே நடிகர் வடிவேலு கூட நடித்தவங்க தான். ஆனால் இவங்க எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் வடிவேல் அவங்களுடைய இறுதி அஞ்சலிக்கு கூட போகவே இல்லை. அதோட அவருக்கு தெரிந்த திரையுலகினர் யாராவது சென்னையில் இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே ஊருக்கு டிக்கெட்டு போட்டுருவாராம். அவரோட சொந்த ஊர் மதுரை இல்லையா, உடனே அந்த ஊருக்கு டிக்கெட்டு போட்டு அங்கே ஓடிடுவாராம். அதே மாதிரி மதுரையில் யாராவது இறந்து போனால் சென்னைக்கு வந்துடுவாராம்மா. இன்னும் சொல்லப்போனால் நடிகர் அல்வா வாசு மதுரையில் வடிவேலு வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடும் இருக்குதாம்மா. அவர் அங்கே இறந்த செய்தி கேட்ட உடனே சென்னைக்கு வந்துட்டாராம் வடிவேலு. இதே மாதிரி தான் அவருடைய பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலம் ஒருத்தர் தெரிவிச்சிருந்தார். இப்போ அது உண்மை அப்படின்ற நிரூபிக்கிற வகையில் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு அவர் அஞ்சலி செலுத்த வராததுக்கு இப்போது ஒரு உண்மையான காரணம் எல்லாமே ரீசன் தெரிய வந்திருக்குங்க. ஏன்னா அவர் இங்கேயே இல்லையாம்மா, மதுரையில் தான் இருந்திருக்காராம். ஏன்னா இப்போ ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. என்ன அப்படின்னா, அவர் சென்னை விமான நிலைய ஏர்போர்ட்டில் தன்னுடைய அந்த பேக்கோட இப்போ மதுரையிலேருந்து இறங்கி அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வராராம். அதை ஒருத்தர் பார்த்திங்கன்னா புகைப்படமாக வீடியோவோ எடுத்து சோஷியல் மீடியாவில் விட்டுருக்காரு. அந்த புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே அவர் இப்படிப்பட்டவர் தானா? யாராவது இறந்து போயிட்டாருன்னா சென்னையில் இறந்தாங்கன்னா மதுரைக்கு போகிறது, மதுரையில் இறந்தாங்கன்னா சென்னைக்கு போகிறது, இந்த மாதிரியான வேலையை தான் வச்சுட்டு இருந்திருக்காரு போல். இப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே புரியுதுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.